யாப்பருங்கலம். இதனுடைய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அமிர்த சாகரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத எழுதிக்கோங்க. அமிர்த சாகரர். ஆசிரியர் அமிர்த சாகரர். இந்த அளப்பரும் கடற்பெயர் அருந்தவத்தோன் அப்படிங்கிற அந்த அடைமொழியில இவர் அழைக்கப்படுறாருங்க. இப்போ அளப்பரும் கடற்பெயர் அருந்தவத்தோன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, அதில் ஆப்ஷன்ஸ் அமிர்தசாகரர், அகத்தியர் போன்ற சில புலவர்களுடைய பெயர்கள் நமக்கு ஆப்ஷன்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இவர் அமிர்தசாகரரை குறிக்கக்கூடிய ஒரு சொற்றொடராக இருக்குது. இது பாயிரத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லைங்க. பாயிரத்தில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாவகை. யாப்பெருங்கலத்தினுடைய பாவகை பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, கட்டளை கலித்துறைங்கிறது காரிகையினுடையது. துறை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறத மாற்றிக்கோங்க. சில எழுத்து பிழைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் வந்துருச்சு. நம்ம அடுத்த முறை அதை சரி பண்ணிடுவோங்க. சரி, அடுத்து பாருங்கள். இதனுடைய பாவகை பார்த்தீங்க அப்படின்னா அகவற்பா. அகவர் நூற்பாக்களால் இந்த யாப்பெருங்கலம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் காரிகை பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை கலித்துறை அப்படிங்கிற பாவகையில் உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்து இதனுடைய அமைந்துள்ள இயல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இயல்கள் சொல்லப்படுதுங்க. ஒன்று உறுப்பியல், செய்யுளியல், ஒலிபியல். இது நம்ம எல்லாமே அடிப்படை வினாக்கள் தான். கட்டாயமாக இந்த குழுவில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இது தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமைந்துள்ள நூற்பாக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 53 நூற்பாக்கள் உறுப்பியல்லையும், செய்யுளியலில் 40 நூற்பாக்கள், ஒலிபியலில் 3 நூற்பாக்கள், மொத்தம் 96 நூற்பாக்களை உடைய நூலாக இது விளங்குது. அப்போ ஒரு நூல் இயற்றுவதற்கான அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நூல் எதை பின்பற்றி இயற்றப்படுறாங்க, அது முதல் நூலா சார்பு நூலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நூல் வகையில். அப்போ இதில் இது எந்த யாப்பை பின்பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை பாடினியத்தை பின்பற்றியதாக இருக்குது. யாப்பருங்கலம் பின்பற்றிய யாப்பு நெறி அப்படிங்கிற வினாவை இங்கே நம்ம முன்வைக்கிறோம். அது காக்கை பாடினியம் அப்படிங்கிற அந்த நூலை முன்வைத்து அந்த யாப்பு நெறியை பின்பற்றி எழுதப்பட்ட நூலாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கலத்தை ஒட்டி உருவாக்கப்பட்ட நூல், அதுதான் பார்த்தோம் அப்படின்னா யாப்பெருங்கல காரிகை. ஏன்னா இந்த யாப்பெருங்கலத்தை எளிமைப்படுத்தணும் நோக்கோட ஆசிரியர் திரும்பவும் சில விஷயங்களை சேர்த்தும் கூட்டியும் குறைத்தும் எழுதியிருக்காரு. அதான் யாப்பெருங்கல காரிகை. அப்போது யாப்பெருங்கலம் பின்பற்றிய நெறி அப்படின்னு பார்த்தா யாப்பு நெறி அந்த எதன் வழி நெறியை பின்பற்றுறாங்கன்னா காக்கை பாடினியத்தை பின்பற்றுறாங்க. யாப்பெருங்கலத்தை ஒட்டி உருவாக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யாப்பெருங்கல காரிகை அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த யாப்பெருங்கல மூலப்பதிப்பை வெளியிட்டவர், உங்களுடைய மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து பிழையாக இருக்குங்க, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. உங்கள் லூன்னு இருக்கும், அதை மாற்றிக்கோங்க. யாப்பெருங்கல மூலப்பதிப்பை வெளியிட்டவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் நரசிங்கபுர வீராசாமி முதலியார். அவர் 1864 வெளியிடுறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய, இதுவும் கொஞ்சம் எழுத்து பிழையாக இருங்க, பழைய விருத்தி உரையுடன் கூடிய பதிப்பை வெளியிட்டவர். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 பேரை குறிப்பிடுறாங்க. இதில் முதலாவதாக இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவானந்தம் பிள்ளை அப்படிங்கிறவர் 1916 ஆண்டில் முதல்ல உறுப்பியலை மட்டும் வெளியிடுறாருங்க. அவருடைய தொகுப்பு ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து முதல்ல இந்த யாப்பெருங்கலத்தை வெளியிட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உறுப்பியலை தான் வெளியிடுறாரு. அது 1916 ஆண்டு. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேணுகோபால் பிள்ளை அப்படிங்கிறவரும் சில மாற்றங்களோட அதை பதிப்பிக்கிறார். இவர் 1960 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளங்குமரன் அப்படிங்கிறவரும் 1972 ஆண்டில் இந்த பழைய விருத்தியுடன் கூடிய அந்த பதிப்புகளை திருத்தம் செஞ்சு வரிசையாக வெளியிடுறாங்க.
இதில் முதல்ல உறுப்பியலை மட்டும் கொண்டு வெளியிட்டவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் பாவானந்த பிள்ளையை நம்ம நினைவில் வச்சுக்கணுங்க. இந்த மூலப்பதிப்பை முழுமையாக வெளியிடுறவர்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிங்கபுர வீராசாமி முதலியார் 1964 வருஷத்தில் வெளியிடுறாருங்க. அடுத்து பாருங்கள், ஒரு நூற்பா இங்கே இருக்குது. இது வந்து தொல்காப்பியத்தினுடைய செய்யுளியலினுடைய நூற்பா. இந்த 2 நூற்பாக்களும் எதை சொல்லுது அப்படின்னா யாப்பு அப்படின்னா என்னங்கிற விஷயத்த சொல்லுதுங்க. பாருங்கள், எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பென மொழிப யாப்பரி புலவர் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாருங்க. இப்போ இந்த நூற்பாக்கான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க, எழுத்து முதல் அடி ஈராக பாவின் வடிவ கூறுகளும். ஏன்னா ஒரு செய்யுளானது என்ன பாவகையில் இயற்றப்பட வேண்டும் அதனுடைய வடிவ கூறுகளும் அந்த வடிவக்கூறுகளில் இடம்பெறக்கூடிய பொருண்மையும் இணைந்தவையே யாப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ அதான் என்னதுங்க, அதான் எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பென மொழிப யாப்பரி புலவர் அப்படின்னு தொல்காப்பியர். ஏன்னா முதல் இலக்கணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தொல்காப்பியத்தை தான் சொல்கிறோம். அது எழுத்து சொல் பொருள் அப்படின்னு 3 பிரிவுகள் இருந்தாலும் செய்யுளியல்லையே யாப்பு அணிங்கிற சில பகுதிகளை தொல்காப்பியர் வந்து நம்ம அங்கே வந்து அறிமுகம் செஞ்சுட்டு போகிறாரு. ஸோ அப்போ இந்த யாப்பு பற்றி எங்கே அறிமுகம் அப்படின்னா நம்மளுடைய முதல் நூலான தொல்காப்பியத்திலும் இடம்பெற்றிருக்குது. அது காலப்போக்கில் அந்த வடிவங்களுக்கு புது இலக்கியங்களுக்கு ஏற்ற வகையில் சில மாற்றங்களோட யாப்பெருங்கலம், அதன் பிறகு யாப்பெருங்கல காரிகை போன்ற நூல்களும் தோற்றுவிக்கப்படுதுங்க. அப்போ இந்த அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அது என்னங்க, தொல்காப்பியர் யாப்பு பற்றி கூறும் இயல் அப்படின்னு ஒரு வினா கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு செய்யுளியல் தாங்க. தொல்காப்பியர் யாப்பு பற்றி கூறும் இயல் பார்த்தோம் அப்படின்னா செய்யுளியல். அடுத்து பாருங்கள், இந்த யாப்பெரும் களம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் பாருங்கள். எழுத்து அசை சீர் தலை, அடுத்து பார்த்திங்கன்னா அடி தொடை தூக்கோடு இழுக்கா நடையது யாப்பெனப்படுமே. இதுவும் என்னென்னா யாப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படும். இப்போ யாப்பு அப்படின்னா செய்யுளை கட்டுதல் அப்படின்லாம் பொருள் சொல்கிறாங்க. அப்போ அது எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை தூக்கோடு இழுக்கா நடையது யாப்பெனப்படுமே அப்படின்னு சொல்லி களம் சொல்லுதுங்க. அப்போ இந்த 2 நூற்பாக்களும் எதை உணர்த்துது அப்படின்னா யாப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர்த்துதுங்க. இந்த யாப்பெருங்கல காரிகைக்கும் களத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு அட்டவணைப்படுத்தியிருக்கேங்க. அது உள்ளே படிக்கும்போது அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இருந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் இங்கே சொல்கிறோம். இப்போது அசைக்கு உருவாகும் எழுத்துக்களாக வந்து காரிகை எத்தனை சொல்லுது அப்படின்னா 13 சொல்லுதுங்க. அசைக்கு உருவாகும் எழுத்துக்கள் 13 சொல்லுது. களம் வந்து 15 சொல்லுது. மருட்பாவுக்கு இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா காரிகையில் உண்டு, களத்தில் இல்லைங்க. யாப்பெரும் களத்தில் வந்து மருட்பாவுக்கு இலக்கணம் கிடையாது, ஆனால் காரிகையில் உண்டு. நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பாவகை அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோங்க, 4 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த காரிகையின் அடிப்படையில் நம்ம மருட்பாவும் ஒரு வகையான பாவகை 5 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து பார்த்தோன்னா பாவகை, இது முன்னாடியே பார்த்தோம். அகவல் யாப்பு, இது கட்டளை கலித்துறை. அடுத்து இதை வந்து சவுண்டு ஓசையை குறிக்கக்கூடிய முறையாக வந்து காரிகை ஒலி அப்படின்னு சொல்லுது. யாப்பெருங்கலம் இசை அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போது மகடு முன்னிலை, ஏன்னா யாப்பெருங்கல காரிகையினுடைய ஒவ்வொரு நூற்பாக்களும் பார்த்திங்கன்னா இந்த மகடு பெண்ணை முன்னிலைப்படுத்தி சொல்வதாகவே அனைத்து பாடல்களும் அடங்கியிருக்கு. அதில் எந்தெந்த இயலில் எத்தனை பாடல்கள் மகடு முன்னிலையாகவும் அந்த மகடு முன்னிலை தவிர சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியும் பின்னாடி கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ இது வந்து மகடு முன்னிலை இடம்பெறாத நூலாக வந்து யாப்பெரும் களம் வந்து இங்கே வந்து இயற்றப்பட்டிருக்குது. அப்போ இது என்னென்னா மகடு முன்னிலை நூற்பாக்கள் காரிகையில் இருக்குது.
காரிகையில் இருக்குது, களத்தில் வந்து இல்லைங்க. அடுத்து பாருங்கள், மாலை மாற்று முதலிய சித்திர கவி வகைகள் மற்றும் நூலாசிரியரின் இலக்கணங்களை கூறுவது களம் மட்டும்தாங்க. இப்போ மாலை மாற்று அப்படிங்கிற சித்திர கவியினுடைய வகைகளை எது சொல்லுது அப்படின்னா யாப்பெரும் களம் மட்டும்தான் சொல்லுதுங்க. களம்ங்கிறது யாப்பெரும் களம். அடுத்து பாருங்கள், தலை என்னும் சொல்லை பயன்படுத்தியது களம். தலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம தலை 7 வகைப்படுன்னு படிக்கிறோம். அதை தலை அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியது களம். ஆனால் இந்த தலை அப்படிங்கிற சொல்லை வந்து பந்தம் அப்படின்னு என்ன பயன்படுத்துதுன்னா யாப்பெருங்கல காரிகை பயன்படுத்துதுங்க. நம்ம இதுவே வந்து யாப்பெருங்கல காரிகையிலுமே ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம். அதுலேயே இந்த சொல்லக்கூடிய உருவுகளுக்கு வேறு வேறு பெயர்கள்லாம் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அந்த அட்டவணையில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அதை அங்கே விரிவாக நம்ம வந்து பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, யாப்பு உறுப்புகளுள் அதை எழில் அப்படின்னா தூக்குன்னு சொல்லுவோம். தூக்கு என்பதை பயன்படுத்துவது களம். ஏன்னா இந்த தூக்குக்கு எழில் அப்படின்னு அங்கேயும் வேறு பெயர்கள்லாம் நம்ம அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ யாப்பு உறுப்புகளுள் தூக்கு என்பதை பயன்படுத்துவது களம். அடுத்து பார்த்திங்கன்னா, களம் தூக்கு என்று குறிப்பிட்டன. எதெல்லாம் வந்து தூக்குன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாவினத்தை வந்து தெளிவாக விரித்து கூறு வந்து காரிகைங்க. ஐயா, ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா, காரிகையில தானேங்க கட்டளை கலித்துறை வரும் பாவகையில. இருக்குங்க. அதான் காரிகையில் தாங்க. அப்போ களம் வந்து என்னென்னா தூக்கு அப்படின்னு குறிப்பிட்டன அப்படின்னா பார்த்தோன்னா பாவம் பாவினைத்து தான் சொல்லுதுங்க. அதை தெளிவாக விரிவித்து கூறுறது தான் காரிகை. இங்கே சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வந்து தெளிவாக விவரித்து கூறுறது தான் காரிகை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முரண் தொடை விகற்பங்களாக யாப்பெருங்களம் கூறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விகற்பம் சொல்கிறாங்க, இது பற்றிய நூற்பாவும் உள்ளே இருக்குது. சரி, அது வித்தியாசமாக இருக்கிறதுனால இங்கே நம்ம முன்னாடி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்போது முரண் தொடை விகற்பங்களாக யாப்பெருங்களம் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விகற்பங்களை வந்து சொல்லுதுங்க. இப்போ பார்த்தேன் அப்படின்னா, கடை இணைமுரண், பின்முரண், இடைப்புணர் முரண் அப்படிங்கிற 3 வகையான யாப்பெருங்களை அந்த விகற்பத்தை வந்து சொல்லுதுங்க. முரண் தொடை, இங்கே முரண் பாருங்கள், இங்கே 2 சொல்லியிருக்குங்க, அது 3 சொல்லியே மாற்றிக்கோங்க. முரண் தொடை விகற்பங்களாக யாப்பெருங்களம் எத்தனை சொல்லுதுன்னா 3 சொல்லுதுங்க. இந்த 3ஐயும் தான் சொல்லுது. அதே காரிகையை பார்த்தீங்க அப்படின்னா இதில் கடை இணைமுரணையும் சொல்லுது, பின்முரணையும் சொல்லுது, இடைப்புணர்முரணை சொல்லி அதற்கு பிறகு என்ன சொல்லுதுங்க, கடைமுரண், அடுத்து பார்த்தீங்கன்னா கடை கூளை முரண் அப்படிங்கிற 2ஐயும் சேர்த்து காரிகை முரண்தொடை விகற்பங்களாக 5ஐயும் இது வந்து 3ஐயும் சொல்லுதுங்க. கடை முரண், அடுத்து பார்த்தீங்கன்னா கடை கூளை முரண். அந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த 2ஐயும் வேறுபடுத்துது காரிகை. முரண்தொடை விகற்பங்களாக யாப்பெருங்களம் பயன்படுத்தியது கடை இணைமுரண், பின்முரண், இடைப்புணர்முரண் அப்படிங்கிற 3 விஷயத்தை சொல்லுது. அது மேலும் விரிவாக பார்க்கும்போது இந்த யாப்பெருங்கல காரிகை வந்து அந்த 3உடைய சேர்த்து என்னென்னா அந்த கடை முரண், அடுத்து பார்த்திங்கன்னா கடை கூளை முரண் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க.